நீ விலைக்கு விடுற பிளாக் பண்ணிட்டாங்கண்ணா. வாடகை கொடுக்க மாட்டேன். அப்போ நான் என் வாழ்வாதாரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? அவங்க வாடகை வச்சுருக்காங்க, வாடகை கொடுக்குறாங்க. நமக்கான வாடகை நம்மளால சம்பாதிச்சு முடியாது. ரைட், அது விட்டுறலாம், அது வேணாம், அது விட்டுருங்க. நம்ம எந்த குரூப்பை வாடகை கேட்குறோமோ அந்த குரூப்பை வாடகை கொடுக்குறோம், ரைட், ஓகே. அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம கொடுத்து போயிட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு நானும் வந்து அகிலோட இருந்திருக்கேன், வாட்ஸ்அப் குரூப்பில் பேசுகிற கூட சொல்லிட்டேன். நீங்கள் வந்துட்டு நானும் இருந்திருக்கு, எல்லாம் இருந்திருக்கும். பட் ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நம்ம வெளியில் வந்துட்டு ரைட், ஓகே. நமக்கு என்ன வாடகை இல்லை, வாடகை இருக்குது, நமக்கான வாடகை. ஆனால் இப்போ அது இல்லை விஷயம், இப்போ நமக்கான போராட்டம் தான். ஆனால் இப்போ என்னென்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரம் லேட்டோம். பட் இதுக்கான இது வந்து இப்போ நம்ம சப்போர்ட் பண்ணாது. இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க வந்து ஒரு வாரம் அப்புறம் ஆரம்பிக்கிறேன். எத்தனை பேர் நீங்க யார் வருவாங்க சொல்லுங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அட்மின் எல்லா அட்மினும் சரி, அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஆட்டோ ஓட்டுற நண்பர்களும் சரி, அவங்களும் வாய்ஸ் போட்டோம். நீங்கள் பண்ணுறதா சுதந்திரா மீட்டர் ஆட்டோ பண்ணுறதான்னு சொல்லி தான் இத்தனை பேரும் பண்ணானுங்க. வரல எல்லாம் நாங்கள் அட்மின், நாங்கள் தனியாக பண்ணுறது தனிப்பட்ட முறையில் நாங்கள் கூப்பிடுறோம். இந்த கூட்டம் சாதாரண நீங்கள் நினச்சிடாதீங்க. இன்னைக்கு உங்க குரூப்ல எல்லாம் வாய்ஸ் போட்டுருக்கீங்க. கண்டிப்பாக போட்டுருக்கோம். இல்ல கேட்கக்கூடிய மனநிலையில இவனுக்கு ஒரு துணை கிடையாது. என்ன டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் இப்போ என்ன இப்போ நம்ம என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 50 பேருங்கிறது ஒரு 100 பேரை வரட்டும். என்ன ஒரு சின்ன சின்னதாக நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியாக வந்தோம்னா கொஞ்சம் வந்து செவி அங்கே போக நம்ம சொல்கிறத அங்கே போய் மேலே இடத்துக்கு போய் சேரும். இல்லைன்னா 50 பேர் 100 பேரோட இதே மாதிரி தான் முடிச்சுட்டு போகும். டைம் கொடுக்கணும் எல்லாத்துக்குமே. ஒரு வாரம் டைம் கொடுங்க. நீங்களே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இல்லைண்ணா, இங்கே பாருங்க, அந்த இதில் பண்ணாங்க அந்த மாதிரி நம்ம மறுபடியும் போராடணும். 7ஆம் தேதி வண்டி டியூ, 7ஆம் தேதி வண்டி டியூ இருந்து நான் போன வந்திருக்கிறேன். எல்லாத்துக்கும் அதே பிரச்சனை தான். உங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் அந்த அமௌண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சு 500 பேர் வந்தாங்க. ஆனால் பண்ணுவோம் என்னென்ன இன்னைக்கு சொல்லுவது மாதிரி பண்ணி வச்சு. ஏன்னா அது டைம் ஒரே விஷயம் ஈகோ பிரச்சனை. எனக்கு நான் பெருசு, நீங்க உங்களுக்கு நீங்க பெருசு, இதே தானுங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு வாரம்க்கா நீங்க எந்த ஒரு வாரம் கூட வரது வராது. அவங்க 2 மாசம் வெளிநாடு போறாங்க. எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஏன் கைங்க எனக்கு இல்லாத வாடகை எல்லாத்துக்கும் வாடகை லோக்கல்ல 150 வாடகை இருக்கிறனால பண்றோம்னா எனக்கு இல்லைண்ணா. உனக்கு இருக்கிற நீ போடுற வாடகை எனக்கு எங்க வாடகை இருக்கு? அண்ணா அண்ணா இங்க பாருங்க, அவங்க கிட்ட பேசுங்க. ஆன்லைன்ல வாடகை இருந்தா எடுக்கலாம். ஆன்லைன்லயே வாடகை கிடையாது. சரிங்களா? குரூப்புகளே வாடகை கிடையாது. கொடுக்க மாட்டாங்க. ஆட்டோ ஓட்டுநர்கள் சேர்ந்தாங்கன்னா வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணலாம்? பைக் டாக்ஸி போக மாட்டாங்க. பைக் டாக்ஸி வந்து அதிகரிச்சிருச்சு. அதனாலதான் நம்ம வாழ்வாதாரம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றது சொல்லுங்க. நான் தொழிற்சங்கத்தில் தான் இருக்கேன். தொழிற்சங்கத்தில் இருக்கேன். நான் என் தொழிற்சங்கத்தை சொன்னா நான் உறுப்பினர் தான், சாதாரண உறுப்பினர் தான். நான் சொன்னா என்னோட தொழிற்சங்கத்தை கேட்பாங்க. சரி,